ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் சீசன் நடந்துகிட்ருக்கு. பெரிய நெல்லிக்காய் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். 5 எடுத்து மைக்ரோவேவில் 2 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு இந்த விதையை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். விதையை எடுத்துருங்க. அரை வேக்காடு வெந்திருக்கு. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஒரு 2-3 ட்ராப் தேவைப்படும், அதுக்காக லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நம்ம நெல்லிக்காய் அளவு, ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் கட் பண்ணது இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம், சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையை போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரையிட்டோம். வெல்லம் நல்லா கரையணும். இதுவே கரையிறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னு தெரியல. கரையில், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் தண்ணி விட்டு கொதிக்க விட்டால் நல்லா கரைஞ்சிது. நல்லா கரைஞ்ச உடனே 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பிறகு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காவெல்லாம் சேர்த்துட்டு அந்த இஞ்சியும் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நீர் பெருகி வரும். உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம நெல்லிக்காய் சேர்த்த உடனே எல்லா நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க. முழுகிற அளவு வந்துடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா நீர் பெருகி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மெதுவாக சுண்டி வரும். கொஞ்சம் சிம்மில் போட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செய்யும் போதே, நம்ம கிச்சனில் நம்ம சமைக்கும் போதே இதுவும் ஒரு பக்கம் செஞ்சிடலாம். அது பாட்டுக்கு சிம்மில் வச்சிட்டோன்னா அது நல்லா சுண்டி இது போல் வந்துடும். நல்லா நெல்லிக்காயும் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா வெள்ளைப்பாகில் நெல்லிக்காய் சேர்ந்து இருந்து நல்லா ஜாம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. லெமனை புழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெல்லிக்காயில் துவர்ப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம லெமன் சேர்க்குறோம். லெமன் சேர்க்குறதால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இஞ்சி எதுக்கு சேர்க்கணுன்னா, இஞ்சியோட வாசனை இது கொஞ்சம் தொண்டை கரகரன்னு வரும். நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா தொண்டை கரகரப்பாக இருக்கும், அதுக்காக தான் இஞ்சி சேர்க்குறேன். இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு நல்லா துடைச்சி க்ளீன் பண்ண ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜாமை உடனே செஞ்சு பாருங்கள். இது மூடி வச்சுட்டு ஒரு 4 நாள் கழித்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? 4 நாள் ஆச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து ஜாம் மாதிரி இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ அஸ் அவர் சேனல்.